இருந்து வெளியேற்றிடுவேன். ஹர்திக் பாண்டியாவை கடுமையா திட்டிய ஆகாஷ் அம்பானி, சமாதானம் செஞ்ச சச்சின். 2024ஆம் ஆண்டுக்கான IPL கிரிக்கெட் தொடரோட மும்பை இந்தியன்ஸ் அணியோட புதிய கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு காரசாரமான சம்பவங்கள் மும்பை அணியோட மத்தியில நிகழ்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம கேப்டன் ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் மத்தியிலுமே அதிக அளவுல சர்ச்சையில சிக்கிட்டு வராரு. அதிலும் குறிப்பா ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு புதிய கேப்டனா பாண்டியாவை கேப்டனா அறிவிச்சது ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதோடு பயிற்சி செய்யற இடத்துல மட்டும் இல்லாம மைதான ரோஹித் சர்மா கிட்ட ஹர்திக் பாண்டியா அவமரியாதையா நடந்துக்கிறது போன்ற வீடியோக்கள் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. மேலும் ஏற்கனவே அதிகமா ஆட்டிடியூட் காட்டுற பாண்டியா இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனா ஓவரா ஆட்டிடியூட் காண்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து ரசிகர்கள் மத்தியில பரவலா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியை இரண்டா பிரிஞ்சு கிடக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாக தொடங்கி இருக்குது. அதன்படி ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா உள்ளிட்ட வீரர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுபோக பந்துவீச்சு பயிற்சியாளர் மலிங்கா போன்றோரும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே நேரம் புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு கூட இஷான் போன்ற சில வீரர்கள் ஆதரவளிக்கிறதாவும் சொல்லப்படுது. மேலும் களத்துல நிகழ்ற சில சம்பவங்களும் ரோஹித் மற்றும் ஹர்திக் இடையிலான உறவு நேர்மையா இல்ல அப்படிங்கறதையே உணர்த்துது. இதுக்கிடையில ஹைதராபாத் அணியுடனான போட்டியின் போது பந்துவீச்சு பயிற்சியாளர் மலிங்காவை அவமானப்படுத்துற வகையில பாண்டியா நடந்துகிட்டதாகவும் இப்போ சில வீடியோக்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம விளையாண்ட 2 போட்டிகள்லயுமே மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்தியன் பிரீமியர் லீக் 2024ஓட 8வது ஆட்டத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக மோசமான தோல்வியை தான் சந்திச்சது. இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியிடமும் 2வது போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடமும் தோல்வியை சந்திச்சது. IPL 2024ல ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் தன்னோட 2 தொடக்க ஆட்டங்கள்லயுமே தோல்வி அடைஞ்சிருச்சு. இங்கிருந்து இன்னும் 2 போட்டிகள்ல அந்த அணி தோற்று போனா பிளே ஆஃப் சுற்றுக்கான பாதை மும்பைக்கு கடினமாகிடும். இத்தகைய சம்பவங்களால மும்பை இந்தியன்ஸ் அணியோட உரிமையாளரான ஆகாஷ் அம்பானி கடுப்பாகி இருக்கிறாரா. அவர் களத்திலேயே மும்பை வீரர்கள் அழைத்து திட்டிய சம்பவமும் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்குது. போட்டி முடிஞ்ச உடனேயே சச்சின், ஹர்திக், ரோஹித் சர்மா மற்றும் சில வீரர்கள் அழைத்த ஆகாஷ் அம்பானி அவங்க கிட்ட கோபமா பேசிக்கிட்டு இருந்தாரா. அதாவது களத்துல வீரர்கள் ஒரே அணியா விளையாடவில்லை என்றும் இதுபோல விளையாடினா தங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஹர்திக் பாண்டியா கிட்ட ஆகாஷ் அம்பானி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரா. மேலும் மூத்த வீரரான ரோஹித் சர்மாவும் பொறுப்பை உணர்ந்து விளையாட வேண்டும் அப்படின்னு அறிவுரை வழங்கி இருக்கிறாரா. மேலும் ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறமா தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள பிரச்சனை மேல் பிரச்சனை அப்படின்னு டென்ஷனான ஆகாஷ் அம்பானி இது இப்படியே போய்கிட்டு இருந்தா ஹர்திக் பாண்டியாவை வெளியேற்றிடுவேன் அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் தங்களுடைய அறைக்கு சென்ற போது சச்சின் டெண்டுல்கர் அனைவரையும் அழைத்து சமாதானப்படுத்தி இருக்கிறாரா. உங்கள் தின சேவல்.